ஹாய், இந்த புது வீடியோவில் உங்களை பார்க்கல சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்னார் ட்ரம் எப்படி டியூன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த ட்ரம் டியூனிங் பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு. இந்த சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோவாக இந்த ஸ்னார் ட்ரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி வர வீடியோஸில் டாம்ஸ், பேஸ் ட்ரம், மற்ற ட்ரம்ஸ் எப்படி நம்ம டியூன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போது, ஆனால் நம்ம ஸ்லோவாக ஒரு செக்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரம் கீ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்கள் ட்ரம் கீ எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்லோவாக பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டில் உங்கள் ட்ரம் வந்து கரெக்டாக இந்த ட்ரம் மாரி, இந்த ஸ்னார் ட்ரம் மாதிரியே இல்லாட்டினாலும் ஒரு ட்ரம்மும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்னார் ட்ரம் பில்ட்டோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்னார் ட்ரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டோன் வரும். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ட் டோன், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்னார் ட்ரம் டோனு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மூலமாக ஒரு ஸ்டெப் செய்கிற மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எந்த ட்ரம்ஸ்க்குனாலும் முக்கியமானது அது மேலே நம்ம போடுற இந்த ஷெல் தான். ஸோ இந்த ஷெல் வந்து நம்ம ட்ரம் மேட்டு சொல்லுவோம். எதனால நம்ம ஸ்னார் ட்ரம்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம ஒரு மியூசிக்கு இல்லை ஒரு சாங்க்கு நம்ம பீட் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது பேஸ் ஸ்னார் தான். ஸோ அந்த பேஸ் ஸ்னார் நம்மளுக்கு நல்ல டியூனாக இருந்தாலே அந்த சாங் கேட்க, அந்த ட்ரம் கேட்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நம்ம எந்த ட்ரம்னாலும் அதுக்கு பேட்டர் ஹெட், அப்புறம் ரெசனன்ட் ஹெட் சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கிறதா நம்மளுக்கு பேட்டர் ஹெட்டு, கீழே இந்த ஸ்னார் ட்ரம் பின்னாடி இருக்கிறதா நம்மளுக்கு ரெசனன்ட் ஹெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர் ஹெட் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த சைடு ரெசனன்ட் சைடு நம்ம டியூன் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த டியூனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டியூனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்னார் ட்ரம்மில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த ஸ்னார் வயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வயர்ஸை வந்து மியூட் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது கீழே இறக்கிக்க போகிறோம். இறக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற ஸ்னார் வயர்ஸ் வந்து மியூட் ஆயிரும். ஸோ இது மியூட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம டியூனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் இப்போ இங்கே மேலே வச்சுருக்கிற ஸ்னார் ட்ரம்லேயும் அந்த ஸ்னார் வயர்ஸை கீழே இறக்கிடுறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே. ஸோ அதை இறக்கிட்டால் உங்களுக்கு ஸ்னார் வயர் மியூட் ஆயிரும். மியூட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்னார் வயரை மியூட் பண்ணிக்கோ. ஸ்னார் வயர் கீழே இறக்கிட்டக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லக்காக லூஸ் பண்ண போகிறோம். ஸோ லக்குன்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாட்டு தான். இங்கே உங்கள் கீ போடுறோம்ல, இந்த பாட்டு தான் நம்ம லக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ லூஸ் பண்ண போகிறோம். இப்போ லூஸ் பண்ணும்போது நீங்கள் ரேண்டமாக இதோ ஒரு 5 டைம்ஸ் லூஸ் பண்ணிட்டு, இதோ ஒரு 4 டைம்ஸ், இதோ 3 டைம்ஸ் அப்படி பண்ணாமல் ஒரு நம்பர் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் இதை நான் 5 டர்ன்ஸ் பண்ணுறேன், 1 2 3 4 5, சரிங்களா? 5 டர்ன்ஸ் பண்ணுறேன்னா அதேமாதிரி எல்லா சைடில் இருக்கிற லாகையும் நீங்கள் ஒரு 5 டர்ன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக அதை லூஸ் பண்ணுங்கள். சில பேர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு ஒரு லக்கு ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு அடுத்த லக்கு ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு லக்கும் ஈவனாக லூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு லக்காக ஈவனாக லூஸ் பண்ணிடலாம். ஸோ இது 5 டர்ன்ஸ், இது 5 டர்ன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரம் கீ மூலமாக யூஸ் பண்ணி எல்லா லக்கையும் நம்ம ஈவனாக லூஸ் பண்ணிட்டோம். அந்த 5 டர்ன்ஸ் சொன்னது சும்மா ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் சொன்னேன். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரம்க்கு எத்தனை டர்ன் அது கரெக்டாக இருக்கோ, சில ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டர்ன்ஸ் பண்ணாலே அந்த ஓரளவுக்கு லூஸ் ஆக தெரிஞ்சிடும், சரிங்களா? உங்கள் ஸ்னார் ட்ரம்மில் நீங்கள் எத்தனை டர்ன் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஈவனாக லூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ ஈவனாக லூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபிங்கர் டைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபிங்கர் டைட் கான்செப்ட் மூலமாக நம்ம ஒரு லக்கும் நம்ம ஸ்லோவாக டைட் பண்ண போகிறோம். நீங்கள் இதை ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர் மூலமாக அது எந்த அளவுக்கு அது உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு. இதுவும் அகெயின் ஈவன் டென்ஷனாக பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு மட்டும் ரொம்ப டைட் இல்லாமல், ஒரு சைடு மட்டும் ரொம்ப லூஸ் இல்லாமல் ஈவன் டென்ஷனாக நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபிங்கர் டைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரம் கீ மூலமாக ஒரு லக்கம் ஈவனாக லூஸ் பண்ணிட்டு வந்தோம். நல்லா அது லூஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ அதேமாதிரி ஒரு லக்காக ஈவனாக ஃபிங்கர் டைட் பண்ணிட்டோம். இப்போ ஃபிங்கர் டைட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி நம்ம ட்ரம் கீ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 2 ஸ்டெப்புமே நம்ம அடிச்சு வாசு கேட்க தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒரு டைட்டிங் மூலமாக தான் நம்மளுக்கு இப்போ வாசு எந்த டோன், இந்த சைடு இருக்கிற டோன் வந்து இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒன்று வேணால் செக் பண்ண போகிறோம். நான் சும்மா வாசிக்கிறேன். ஓகே, இது அகைன் ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணல. ஸோ டைட் பண்ணக்கப்புறம் இந்த டோன் நல்லா மாறணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைட் பண்ணுறதுக்கு அகெயின் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி நம்ம டர்ன் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டர்ன், ஓகே, வச்சுட்டு ஒரு ஃபுல் டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் இதுவுமே நம்ம ஈவனாக பண்ணணும். ஒரு லக் டைட்டாக இருக்க வேணாம், ஒரு லக் ரொம்ப லூஸாக இருக்க வேணாம். ஸோ சில பேர் வந்து இதுக்கு ஸ்டார் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆப்போசிட் லக்ஸை டைட் பண்ணி லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இது அந்த மாதிரி டைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
இல்லாட்டி நீங்கள் ஒரு லக்காகவே இப்படி போனாலும் ஓகே, இல்லாட்டி கிராஸ் பேட்டர்னாக வந்தாலும் ஓகே, ஸ்டார் பேட்டர்னில் வந்தாலும் ஓகே. இப்போ நம்ம ஒரு லக்காக நம்ம 360 டிகிரி டைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம டைட் பண்ணியாச்சு. சில ட்ரம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரம் கீ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த சைடு பண்ணுற மாதிரி நீங்கள் 2 ட்ரம் கீ வச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு ட்ரம் கீ மூலமாக கூட நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஸ்னார் டோன் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வாசித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அகெயின் இப்போ நம்ம ஸ்னார் வயரை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னார் வயர் கீழே இறக்கியிருந்தோம். ஸ்னார் வயர் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு மட்டும் ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்குது. அப்போது இந்த சைடு இன்னும் கொஞ்சம் டைட் தேவைப்படுது போல். ஸோ நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். இப்போ சிலர் இன்னும் எப்படி ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னா, கையை வந்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க, ஸ்னார் ட்ரம் மேலே சென்டராக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப ஒங்கி பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்னார் ட்ரம் இதாக ஆயிராமல். ஓகே, ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சென்டரில் கை வைக்கும் போது அந்த ஃபுல் ப்ரெஷர் நீங்கள் சென்டர் ஜோனுக்கு வந்துடும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் சைடில் வந்து எந்த லக் கிட்ட அது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த சைடெலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சைடு இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம திருப்பி இதை வாசித்து கேட்டு பார்ப்போம். ஓகே, இன்னும் கூட நம்ம கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்குது. திருப்பி அதே யூஸ்வலாகவே நம்ம ஸ்னார் ட்ரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராக் ட்ரம்மர் இருந்திங்கன்னா நம்ம நல்லா டைட் பண்ணி வைப்போம். சில இந்த ஃபங்க் ஜாஸ் ட்ரம்மர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் லூஸாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் எப்படி டியூன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்னார் ட்ரம்லேருந்து அந்த டோன் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம திருப்பி வாசித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் அந்த பஸ் சவுண்ட் ரொம்ப வருது பின்னாடி. அந்த ஸ்னார் வயர்ஸ் வந்து ரொம்ப பஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திருப்பி இன்னும் ஒரு டைட் பண்ணுவோம். அகெயின் ஈவன் டென்ஷன் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லக் கிட்ட இருக்கிறது நம்ம அடிச்சு அந்த சவுண்டு கேட்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் இயரிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைடும் அடித்து பார்த்து எல்லா சைடும் அந்த டோன் ஈவனாக இருக்கா. சப்போஸ் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐதர் இந்த லோவாக இருக்கிறத ஹை பண்ணலாம். ஸோ இந்த 2 டோனும் ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம சும்மா வாசித்து பார்ப்போம். நீங்கள் இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிய வரும்போது அது எந்த லக் கொஞ்சம் லூஸாக இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அகெயின் இதை கூட நீங்கள் க்ராஸாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லக்கு இந்த லக்கு அந்த ஸ்டார் ஸ்டார்டிங்கில் சொன்னால இதுக்கு இது அந்த மாதிரி. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதை ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிட்டோம் பேட்டர் சைடில். இப்போ நம்ம ஒரு வாசித்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் டியூன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதை இன்னும் நல்லா டியூன் பண்ணணும்னா அகெயின் நீங்கள் இந்த லக்கெல்லாம் இன்னும் நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் டைட் பண்ண முடியுமோ அந்தளவு மேக்ஸிமம் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்னார் வந்து ரொம்ப அந்த ஷார்ப் டோன் இருக்கும். இந்த ஹெவி மெட்டல் அப்புறம் ராக் ட்ரம்ஸ்லாம் வச்சுக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி டைட் ஸ்னாராக இருக்கும். நான் வந்து இப்போ ரொம்ப டைட்டாக வைக்கல, கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். லூஸாக வச்சனால தான் கீழே அந்த பஸ் சவுண்ட் உங்களுக்கு கேட்குது சேர்ந்து. நீங்கள் இன்னும் நீங்கள் டைட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஒரு லக்காக நீங்கள் வாசித்து ஸோ இந்த சைடில் இருக்கிற லக்கில் அது என்ன டோன் வருதோ அதே டோன் இந்த சைடு கொண்டு வர முடியுதா. அகெயின் நீங்கள் இது பண்ணும்போது ஸ்னார் வயர்ஸ் மியூட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இயரிங் தான். ஸோ நீங்கள் கேட்கும்போது ஒரு டோனை நீங்கள் ஒரு லக்கில் இருக்கிற கேட்கும்போது எந்த லக்கில் அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, எந்த லக் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா லக்குமே ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டோன் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது எல்லா லக்குமே
அந்த டென்ஷன் வந்து ஈவனாக இருக்கா அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா சைடுமே நம்மளுக்கு ஈவனாக இருந்தால் தான் எல்லா சைடில் இருக்கிற அந்த டோன் வந்து நம்மளுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஸ்னார் டோன் வரும். ஸோ எப்பயுமே நீங்கள் டியூன் பண்ணும்போது எல்லா அளவுக்கு ஈவனாக இருக்கா. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போது லூஸ் பண்ணும்போது ஈவனாக லூஸ் பண்ணுவோம். அந்த 5 டர்ன்ஸ் திருப்பியும் டைட் பண்ணும்போது ஈவனாக டைட் பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு தனி மிஷினோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ இல்லை. நம்ம கிட்டார் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா தனி அந்த டியூனருக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கும். ட்ரம்ஸுக்கு இருக்குது. ஆனால் அந்த டிவைஸ் இருந்தாலுமே நீங்கள் கேட்குறதா நீங்கள் கேட்டு அதை எப்படி டியூன் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல டியூன் எடுத்துகிட்டு வர முடியாட்டி கூட நீங்கள் ஸ்லோவாக ஒரு நாளும் நீங்கள் டியூன் பண்ணி டைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி டியூன் பண்ணுறது நீங்களாகவே டெவலப் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்னார் ட்ரம் டியூன் வந்து ரொம்ப டைட்டாக வேணும்னா மூன்ஜெல் இருக்குது. ஸோ மூன்ஜெல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் இந்த ஸ்னார் ட்ரம் மேலே போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். நீங்கள் சைடில் இமேஜில் காமிக்க அந்த இமேஜில் பாருங்கள். ஸோ இது கூட இந்த லிங்க்ஸ்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு போய் பாருங்கள் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு. அதே மாதிரி ட்ரம் டேக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எடுத்து நீங்கள் மேலே ஒட்டிட்டிங்கன்னா அந்த கீழே அந்த ஸ்னார் வயர்ஸ்லேருந்து வர அந்த தேவையில்லாத அந்த ஓவர் டோன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்கள் ஸ்னார் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஓவர் டோன் வந்தாலும் பரவாயில்ல, கீழே ஸ்னார் வயர்ஸ்லேருந்து ஓவர் டோன் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை எடுத்துடலாம். ஸோ அது அகைன் இந்த ட்ரம் டேக் ஒட்டுறதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரம்லோட அந்த எட்ஜில் போய் ஒட்டினீங்கன்னா உங்கள் டோன் மாறும். கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டினீங்கன்னா உங்கள் டோன் மாறும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வரீங்களோ, சென்டர் வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த ஸ்னார் ட்ரம்க்கு நான் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் இது இன்னும் தள்ளி இந்த எட்ஜில் கூட ஓட்டலாம், கொஞ்சம் தள்ளி வச்சு கூட ஓட்டலாம், இல்லாட்டி இன்னும் தள்ளி இங்கே சென்டரில் கூட ஓட்டலாம். எந்த சைடு ஓட்டினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அந்த டோன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் ஒட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில பேர் வந்து ஒரு 4 மூன்ஜல் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இந்த ட்ரம் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கூட ஒட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எது போட்டால் உங்களுக்கு உங்கள் ஸ்னார் ட்ரம்க்கு எந்த டோன் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரம்முமே டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் இருக்கிற ரூம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் மாறும். இதே ஒரே ஸ்னார் ட்ரம் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ரூமில் இல்லை இன்னும் ஓப்பன் என்வரான்மெண்ட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த டோன்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சில டைம். இதே ஸ்னார் ட்ரம் தான், ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இன்னும் நீங்கள் டோன் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ட்ரம் ஓரிங் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ட்ரம் ஓரிங்கை வந்து நீங்கள் உங்கள் ஸ்னார் ட்ரம் மேலே போட்டுக்கலாம். இதுவும் அகெயின் அந்த ஸ்னாரோட ஸ்ப்ரிங்ஸோட டென்ஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ட்ரம் டோன்லேருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்னார் ட்ரம் டோன் எடுத்துகிட்டு வர. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இந்த மஃப்லிங் தேவைப்படும்னு சொல்ல முடியாது. ஸோ சில இடத்துல இந்த மஃப்லிங் தேவைப்படும். ஸோ மஃப்லிங்கிறது அதுதான் இந்த நம்ம ட்ரம் டேக் ஒட்டுறது, அப்புறம் இந்த மூன்ஜெல் ஒட்டுறது, இந்த ட்ரம் டேப் ஒட்டுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் டோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்னாரோட முக்கியமான அந்த ஐ பிச் டோன் டா அப்படின்னு வருது பார்த்திங்களா, அந்த ஐ பிச் டோனை நம்ம ஸ்னார் மூலமாக நம்ம அப்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். மஃப்லிங் பண்ணால் கரெக்டாக இருக்கா, மஃப்லிங் இல்லாமல் தான் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் உங்கள் ஸ்னார் ட்ரம்க்கு உங்கள் ரூம் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் இதை எப்படி நல்லா டெவலப் பண்ணலான்னா நிறைய ட்ரம்மர்ஸ் வந்து அவங்க எப்படி ட்ரம் டியூன் பண்ணுறாங்க அதை நீங்கள் கேளுங்க. ஸோ ஒவ்வொரு சாங்லேயும் ஒவ்வொரு ட்ரம்மர் இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரம்மர்ஸ் வந்து எப்படி அந்த ட்ரம்ஸை வாசிருக்கிறாங்க, அவங்க ட்ரம் எப்படி டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்னார் ட்ரம் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்னார் பார்க்கறதுனால நம்ம ஸ்னார் பார்க்குறோம், பேஸ் எப்படி டியூன் பண்ணுறாங்க, டாம் எப்படி டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்ரம்மருக்குமே வந்து அவங்க ஸ்னாரில் வந்து இந்த டோன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஹை பிச் டியூன் பண்ணுறது பிடிக்காது, மீடியமாக பண்ணுவாங்க. ட்ரம் டேக்லாம் ஒட்டுறது பிடிக்காது, ஓப்பன் சவுண்ட் இருந்தால் பரவாயில்லன்னுவாங்க. ரொம்ப டைட் பண்ணுறது பிடிக்காது. அதேமாதிரி இந்த ஸ்னார் வயர்ஸ் வந்து ரொம்ப லூஸாக வச்சுக்க பிடிக்காது, ரொம்ப டைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரம்மருக்குமே அவங்களும் இந்த ஸ்னார் ட்ரம்லேருந்து எந்த டோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியாஸ் தெரிய வர ஆரம்பிக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு ஸ்னார் ட்ரம் டியூன் பண்ணுறதுல அப்படின்னு உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். தெரிய வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 டியூன் கேட்குறீங்கன்னா, இப்போ 5 ட்ரம்மர் வந்து ஒரு சேம் ஸ்னார் ட்ரம் வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூனில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 டியூனுமே மைண்டில் ஏற்றிக்கோங்க. மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு அது எந்த பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த டியூன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்றத உங்கள் ஸ்னார் ட்ரம்லேருந்து அந்த டியூனை நீங்கள் டியூன் பண்ணி எடுத்துகிட்டு வர பாருங்கள். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்னார் ட்ரம் டோன் கேட்டுட்டு எந்த டோன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த டோனை நீங்கள் ஸ்னார் ட்ரம்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இது நீங்கள் நல்லா அந்த ப்ராசஸ் நல்லா பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் சில ப்ரொஃபஷனல் ட்ரம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜில் வாசிட்டு இருக்கும்போதே அவங்க டியூன் பண்ணுவாங்க. ஒரு கையில் ஸ்டிக்கில் வாசிட்டு இன்னொரு கையில் டியூன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் நல்லா அவங்களுக்கு பழக்கமாயிட்டதுனால ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. அவங்க வாட்டுக்கு ஒரு கையில் வாசிட்டே இருப்பாங்க, இன்னொரு கையில் எடுத்துகிட்டு டியூன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஸ்னார் டோன் வந்து நல்லா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். 100% உங்களுக்கு அந்த டோன் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா
நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வாசிட்டு இருக்கும் போதே சப்போஸ் ஒரு லக் மட்டும் லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் டைட் நம்ம ஸ்னார் வாசிக்க இந்த லக்ஸ் வந்து லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி உங்கள் டைம் எடுத்து உங்கள் ட்ரம் டியூன் வந்து கரெக்டாக அதே டியூனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேட்டர் ஹெட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெசனோண்ட் ஹெட் எப்படி ட்ரை பண்ணலாம். ரெசனோண்ட் ஹெட்டுக்கு அகைன் இப்போ ஸ்னார் அப்படி நம்ம டில்ட் பண்ண போகிறோம். டில்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஸ்னார் வயரை நான் இப்போ மியூட் பண்ண போகிறேன். ரெசனோண்ட் ஹெட் பண்ணும்போது ஒரு ஸ்டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஸ்னார் வயர் ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளே விட்டு அடுத்த சைடில் எடுத்துலாம். இது எதுக்குன்னா உங்கள் ஸ்னார் இப்போ நீங்கள் டியூன் பண்ணுற பேக் சைடுக்கும் இந்த ஸ்ப்ரிங்க்கும் எந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கை உள்ளே விடும் போது ஸ்ப்ரிங்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகிடாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுக்கும் அதே ப்ராசஸ் அதேமாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம எல்லாத்தையும் ஈவனாக நம்ம லூஸ் பண்ண போகிறோம். திருப்பியும் ஃபிங்கர் டைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அகெயின் நம்ம ஸ்டிக்கை வச்சு ஒரு எண்டாக நம்ம போய் ஒரு இதுவாக நம்ம டியூன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே டியூன் பண்ணி வச்சு இன்னொரு ஸ்னார் ட்ரம் இப்போ நான் எடுக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறதுக்காக தான் நான் ஸ்லோவாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இன்னொரு ஸ்னார் ட்ரம் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் நான் அந்த இவன்ஸ் ஹெட்டு கூட போடல, நான் அதில் சாதா ஹெட்டு தான் போட்டிருக்கிறேன். இந்த டோன் கேட்டு பார்ப்போம். அகைன் இதில் கொஞ்சம் இந்த ஓவர் டோன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஓரிங் மேலே போட்டுக்கிறேன். இப்போ திருப்பி நம்ம இந்த ஸ்னார் வயர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓரிங் எடுத்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரிங் எடுத்தோன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் திருப்பி நான் ஓரிங் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம ஒரு ஸ்னார் ட்ரம் டியூனிங் பற்றி. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரிய வர ஆரம்பிக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம், ஆனால் நீங்கள் அன்லெஸ் நீங்கள் உங்கள் ஸ்னார் ட்ரம் எடுத்து இந்த ஒரு ப்ராசஸாக நீங்கள் பண்ணி பார்க்கலன்னா உங்களுக்கு அது அந்த உண்மையான அந்த ஸ்னார் ட்ரம் டியூனிங்கோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த டோன் எப்படி இருக்குது, நான் டியூன் பண்ணேன், ஃபஸ்ட் வீக் டியூன் பண்ணும்போது இப்படி இருக்குது, செகண்ட் வீக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டியூன் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நீங்கள் லூஸாக டைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்னார் வயர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் சவுண்ட் வரும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறோம், எக்ஸ்டெண்ட் ஆகிக்கோ அப்படின்னு டைம் கொடுக்குறோம். லூஸ் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணும்போது அந்த ஸ்னார் ட்ரம்மோட டைட் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி வரும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகி வரும்போது அந்த சவுண்ட்ஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். ஸோ டைட்டாக ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம டோன் வந்து நல்லா பஞ்சாக டைட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா மெத்தட்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ட்ரம் டேக் போட்டால் தான் நல்லாயிருக்கும், ட்ரம் டேக் போடுங்க, இல்லை மூன்ஜெல் போடுங்க, இல்லை மாதிரி இந்த ஓரிங் கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். லூஸாக டைட் பண்ணி பாருங்கள், அப்புறம் டைட்டாக டைட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ட்ரம் சவுண்ட்ஸ் கேளுங்க, எப்படி ஒரு ட்ரம்மர் அவங்க ஸ்னார் ட்ரம் எப்படி டியூன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற சவுண்ட்ஸ் கேளுங்க. ஒரு 5 டோன் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு எந்த டோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டோனை நீங்கள் உங்கள் ஸ்னார் ட்ரம் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்னார் ட்ரம் 2 ஸ்னார் ட்ரம் வச்சிங்கன்னா 2 ஸ்னார் ட்ரம்லையும் அந்த டியூனிங் ப்ராசஸ் ஒரு ஸ்னார் ட்ரம் எப்படி அந்த டியூனிங் வேரி ஆகுது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ட்ரம் சம்மந்தப்பட்ட எந்த லெசன்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி தொடர்ந்து இந்த ட்ரம் டியூனிங், இந்த ட்ரம் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் இந்த சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ட்ரம் லெசன்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பிகினர் லெசன் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வாட்ஸ் பார்ப்போம் இந்த ஸ்னார் ட்ரம் டியூன் எப்படி வருதுன்னு. நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ட்ரம் டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.